பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுவார். காரணம், 10 விஜய் பார்த்திருப்பார், 10 ஸ்டாலினை பார்த்திருப்பார், 10 ஸ்டாலின் முழுங்கி இருப்பார். சபரீசன் ஒரு பக்கம் நீளன் பக்கத்துல ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காரு. ஆமா, he says எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்னு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறார் சார் ஸ்டாலின்? விஜய் ஒரு புரட்சியை செய்தால் அந்த புரட்சிக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்மறையாக இருந்த ஓட்டு. இப்ப அண்ணாமலை போட்ட ஒரு பேஸ்மெண்ட், நம்ம சீமான் போட்ட பேஸ்மெண்ட், எடப்பாடி பழனிசாமி போட்ட பேஸ்மெண்ட்ல விஜய்க்கு ஒரு பம்ப் கிடைச்சிருக்கு சார். உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் ஐபால் டு ஐபால் சண்டை. சிவகுமார், மோடியினுடைய மந்திரி சபையில் பல இளைஞர்கள் முகங்கள் இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் விஜயினுடைய என்ட்ரிக்கு பிறகு நரேந்திர மோடி கண்டிப்பாக முடித்துக் கொள்வார். இன்னைக்கு விஜய் எதிர்த்து யாரும் பேச முடியாது. இப்போ கூடாது, பொதுமக்கள் அவ்வளவு ரசிக்கிறாங்க அவரை. தென்னிந்தியாவில் பாத்தீங்கன்னா எல்லாமே காங்கிரஸ் மயமாக இருக்கிறது. அதுல ஒரு அச்சம் இருக்கிறது. அதையெல்லாம் தூளாக்க வேண்டும் என்றால் மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலை போன்றவர்கள் உட்கார்ந்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு எதிர்கட்சி தேவை. விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் இடையே கூட 1 வருடம் 2 வருடம் கழித்து லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக சில கருத்து வேறுபாடுகள் வருவதில் ஆச்சரியப்பட வேண்டாம். ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகவே முடியாது சிவகுமார். விஜய் என்ன ஆவார் தவிர ராகுல் காந்தி ஆக முடியாது. டிடிவி தினகரன் அந்த கட்சி தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக அதிமுக மெளிரும் பிரகாசமாக இருக்கும். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. உங்களுடைய அபிமான திரு டெல்லி ராஜகோபாலன் இன்று நம்முடன் மீண்டும் இணைந்திருக்கிறார். நீங்க எதிர்பார்ப்பது போல டெல்லியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்பொழுதும் நம்மளுடைய பேட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தங்களுடைய ஆணைக்கு இணங்க ஒரு இறைவனின் வணக்கத்தை தென்னவன் மீடியா நேயர்களுக்கு அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து ஆசிகள், நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என்று எப்படி விஜய் சொல்லுகிறாரோ அதே மாதிரி கான்பிடென்டா இருங்க என்று சொல்வதற்கு அளவுக்காக தென்னாடுடைய சிவனே போற்றி என்று ஆரம்பித்து ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி மற்றும் சில வரிகள் கம்பராமாயணத்திலிருந்து முதல் வரிகளை எல்லாம் படித்து உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிறைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எமது சரண் நாங்களே என்று சொல்லி திருவாச்சகம், கந்த சஷ்டி, திருப்பாவை, திருவெம்பாவை, கந்தபுராணம், ராமாயணம் எல்லாத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு, வேத புராணங்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு, தமிழ் நூல்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் இருவரும் ஆண்டவனை வணங்கி ஆரம்பிக்கலாம். சிவகுமார் சார், விஜய் ஆட்சி ஆரம்பிச்சு நமக்கு 1 வாரத்துக்கு கிட்டக்க ஆயிடுச்சு. ஸோ அவர் முதல் முறையா டெல்லி வரப்போறதா தகவல் கன்ஃபார்ம்டா வருது. 21, 22 வாக்குல பிரதம மந்திரி மோடியை அவர் சந்திக்க போறதா. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி பிரதமரை சந்திச்ச அனுபவம் அவருக்கு இல்ல. ஸோ இந்த சந்திப்பு எப்படி இருக்கலாம்? நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இந்த சந்திப்புல? ஒரு முதலமைச்சர் தன்னுடைய மாநிலத்தினுடைய திட்டவட்டங்களில் பணம் ரீதியாக பைனான்சியல் டிஃபிகல்டிஸ் என்ன இருக்கிறது, மத்திய அரசாங்கத்திலிருந்து என்னென்ன கிடைக்கும் என்பதை பற்றி எல்லாம் ஒரு விஷ் லிஸ்ட் கொண்டுருவாருங்க. பிரதமர் விஜய் பார்த்த உடனேயுமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஒன் அ வெரி லேண்ட்ஸ்லைக் விக்டரி, 2 திராவிட கழகத்தையும் ஒழிச்சிங்க அப்படின்னா அரசியல் பேசுவார்கள், அதிகாரிகள் இருப்பார்கள். அவர் கூடவே சீஃப் செக்ரட்டரி ஆக்ஷன் போறார், எந்த மந்திரி ஆக்ஷன் போறாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இப்ப டெல்லியில போயிட்டு இருக்கு. சிவகுமார் கூட இந்த புஷி ஆனந்த வச்சுக்கிறாரா, இல்ல ஆதவ அர்ஜுனா வச்சுக்கிறாரா, இல்ல தனியா போய் பாக்குறாரா? என்னுடைய ரீதியை பார்த்து தனியா தான் போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா சில ரகசியங்களே அவர் பேச வேண்டியது இருக்கும். நரேந்திர மோடி அவர்கள் அதிகாரிகள் பேசிவிட்டு 20 நிமிடம் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் 45 நிமிஷம் பேச போகிறார்கள் என்று, அதுல 30 நிமிடம் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு பல பிரச்சனைகளை பற்றி பேசுவார். குறிப்பாக டெல்லியிலிருந்து வரக்கூடிய பண வசதிகளை எல்லாம் கேட்பார். ஏற்கனவே தேர்தல் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி 10 லட்சம் கோடி கொடுத்தேன் என்று சொல்லுவார். அதனுடைய விளக்கத்தை பிரதமர் விஜய்க்கு புரிதலை கொடுப்பார். உனக்கு என்னென்ன வேணும்? பிரதமர் சொல்றார், ஐ எம் ஃபார் இந்தியா ஃபர்ஸ்ட். இன்னைக்கு சொல்லியிருக்காரு விஜய், அன்னைக்கு பதவியேற்ற போது சொன்ன தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்று. ஸோ ஆக மொத்தம் நீ தமிழ்நாடு ஃபர்ஸ்டா இருந்தியானே, உனக்கு ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய தரேன் அப்படிலாம் சொல்லுவார். ஒன்னே ஒன்று சிவகுமார்,
டிஃபென்ஸ் காரிடார்ஸ் கொடுத்தார் சார் பிரைம் மினிஸ்டர். மு.க. ஸ்டாலின் ஒண்ணுமே பண்ணலைங்க சார். அந்த வேற உத்தரப்பிரதேஷ் அந்த டிஃபென்ஸ் காரிடார்ஸ் நிர்மலா சீதாராமன் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது 2 ஸ்டேட் கொடுத்தாங்க 2017. சார் ஒன்னே ஒண்ணு உத்தரப்பிரதேசத்தை பிரம்மோஸ் தயார் பண்றாரு சார். தமிழ்நாட்டை என்ன பண்ணாங்க சார்? கோயம்புத்தூர் பக்கத்து போனூர் அடக்கிட்டாங்க. அதுல இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தை சேர்த்து நான் சொல்லுகிறேன். ஆக மொத்தம் பிரதமர் விஜயிடம் அரசியல் ரீதியாகவும் பேசுவார், அரசாங்க ரீதியாகவும் பேசுவார், எப்படி சமாளிக்க வேண்டும் சில பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுவார். ஒன்னே ஒண்ணு, அவர் பிரதமர் அவர்கள் மனது விட்டு பேச ஆரம்பிச்சாருன்னா எதிரே இருக்கக்கூடிய மனதினை கவர்ந்து விடுவார். பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுவார். காரணம், பிரதமர் அவர்கள் 13 வருடம் முதலமைச்சர், 12 வருடம் பிரதமர் அமைச்சர் என்றால் சாதாரணமானது அல்ல சிவகுமார். 10 விஜய் பார்த்திருப்பார், 10 ஸ்டாலினை பார்த்திருப்பார், 10 ஸ்டாலின் முழுங்கி இருப்பார். நடந்து முடிந்த மேற்கு வங்காள தேர்தலில் ஆனானப்பட்ட மம்தா பானர்ஜியை தரைமட்டமாக செய்தது பாஜக. அதற்கு முன்னின்று செய்தது நரேந்திர மோடி அவர்கள். அதே மாதிரியான நிலைமையை விஜயும் நன்றாக கவனிப்பார், நல்லதாக பேசுவார். தமிழகத்தினுடைய கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ், பைனான்சியல் டிஃபிகல்டிஸ் தவிர ட்ரேட் பேலன்சஸ், இம்பேலன்சஸ் எல்லாத்துக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவார். அரசியல் ரீதியாக பேசும் பொழுது கண்டிப்பாக அவர் சொல்வார், 3 முறை ஜெயித்து விட்டோம், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்கள், தங்களுக்கு எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனை நான் சில இந்த வீடியோவில் சொல்ல போறேன். அதையும் அவர் பிரதமர் சுட்டி காண்பிப்பார் முதலமைச்சர் விஜயிடம். காரணம், நீ ஜாகிரதையா இருந்துக்கோ. சில சோசியல் மீடியா எல்லாம் இருக்கிற சமயத்துல யாராவது ஒருத்தர் டேப் பண்ணிட்டு உங்களுடைய அமைச்சர்கிட்ட $1 லட்சம் கொடுப்பாங்க. அந்த tehelka.com அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்த போது பங்காரு லட்சுமணுக்கு பண்ண மாதிரி உங்களுக்கு பண்ணுவோம், நீ ஜாகிரதையா உங்க மந்திரிக்கெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை சொல்லியும் கொடுப்பார். ஓகே, ஸோ இப்போ விஜய் வந்து அவருடைய அமைச்சரவையை எக்ஸ்பேண்ட் பண்ண போறதாகவும் அதுக்காக ஆளுநர் கேரளால இருந்து தமிழ்நாடு வரப்போதாகவும் தகவல் வந்திருக்கு. ஸோ காங்கிரஸ்ல இருந்து 2 அமைச்சர் எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அமைச்சரவையெல்லாம் காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடும்? காங்கிரஸுக்கு கொடுக்குற மாதிரி இப்ப ஏடிஎம்கேக்கும் வந்து கொடுப்பாங்களா? மொத்தம் 14 அமைச்சரவை விஜயனுடைய கையில இருக்குங்க. அவர் வச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. அந்த ஒர்க் அலோகேஷன்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கண்டிப்பாக சில முக்கியமான துறைகளை கேட்பார்கள். அதை கேட்டா ஏற்கனவே டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிருக்கும். இத்தனை சில பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த துறை கொடுக்குறாங்கன்னு மந்திரியுடைய பேரை பொறுத்து தான் இருக்கு. காங்கிரஸ் 2 பேர் சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க. அதுல முன்னாள் எம்பி விஸ்வநாதனுக்கும் அவர் பெண்மணிக்கும் கொடுப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதே மாதிரி அதிமுக பிரிந்தவர்களுக்கு மந்திரி சபை கொடுத்தால் அவங்களாம் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. அது PV நரசிம்மராவ் பிரதான் மந்திரியாக இருந்த பொழுது JAM ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆளெல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சது. சுப்பிரமணிய சாமி தான் அவளெல்லாம் கொண்டு வந்து மெஜாரிட்டி கொண்டு வந்து, ஆனா டிஸ்குவாலிஃபை ஆரம்பிட்டு போயிடுச்சு. இந்த விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆதரமா கோபத்தில் இருக்கிறதுனால டெஃபினட்டா இது கோர்ட்டுக்கு போகும். ஸ்பீக்கருக்கு மேல ஒரு ஆக்ஷன்ஸ் வரும். என்ன இருந்தாலும் தமிழ்நாடு அசம்பிளியில் சபாநாயகர் சொல்லுவதுதான் கடைசி. சிவகுமார், விஜய் மினிஸ்ட்ரியில பல எம்எல்ஏக்கள் அவங்களுடைய தகுதியை வந்து வேட்புமனு செய்யற போது அவங்க ஒரு தகுதியை சொல்லிட்டு அவங்க வந்து இப்ப அந்த தகுதி இல்ல. ஸோ உதாரணமா சில பேர் MBAன்னு சொல்லிட்டு MBA எந்த காலேஜில் படிச்சாங்கன்னே தெரியல. குமாரபாளையம் தாவேக்கா எம்எல்ஏ வந்து விஜயலட்சுமி அவங்க பரப்புரையில வாகனத்துல கூட அவங்க பிகாம் படிச்சதா எழுதி வச்சிருந்தாரு. ஆனா அவங்க வந்து +2 வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு உதாரணம். ஸோ இது மாதிரி ஒரு சில உதாரணங்கள் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து சட்டபூர்வமான நடவடிக்கை உள்ளாவாங்களா? கண்டிப்பாக. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழ் வெற்றி கழகத்திற்கு எதிரிகள் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக போன்ற கட்சிகள். அவர்கள் துருவி பார்ப்பார்கள். யாராவது வெற்றி பெற்று விட்டால் அந்த வெற்றி பெற்றவருடைய பின்னணி பார்ப்பார்கள். இது வழக்கம் அரசியல். அவர் எதிர்க்க இருக்கவனை வந்து டிமாலிஷ் பண்ணோங்கிறது தான் அது அரசியலே. இது ஒண்ணு. அதுல டிகிரி சில தப்பா இருந்ததுன்னா கிரிமினல் கேஸா போடுவாங்க. சில பேர் கேஸ் போடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், அரசியல் ரீதியாக ஸ்மிருதி இரானி மேல கேஸ் போட்டிருந்தாங்க. அதன் அரசியல் ரீதியாக அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதான் மந்திரி நரேந்திர மோடி மீது கேஸ் போட்டிருக்கார். அவருடைய டிகிரியை பத்தி டெல்லி யூனிவர்சிட்டி இன்னும் கொடுக்கல, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இன்னும் கொடுக்கல. காரணம் என்ன என்று கேட்டால், பேச்சுவாக்கில் சொல்றது உண்டு.
இப்ப கல்யாணத்தின் போது சிவகுமார் என் மாப்பிள்ளை வந்து MBA படிச்சிருக்காங்க, கடைசியா BA கூட படிச்சுக்க மாட்டான், MBA படிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் சில பேருக்கு புரிதல் இருக்கும், சில பேருக்கு புரிதல் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக இந்த சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படும். அந்த சட்டத்தில் சில ஓட்டைகள் இருக்கிறது, லூப் ஹோல்ஸ் இருக்கிறது. அதில் தப்பி விடுவதற்கு பார்ப்பார்கள். எது எப்படி இருந்தாலும் நான் நரேந்திர மோடி உதாரணத்தை சொன்னேன். படிக்காத மேதை காமராஜர் எவ்வளவு நாள் வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தார், அதை பத்தி யார் கேட்கறாங்க? எப்படி ஹவு டிட் ஹி ரன் த கவர்மெண்ட் சொல்லுங்க. ஸோ ஆக மொத்தம் இதுல ரெண்டு இருக்கு சிவகுமார். தோசை எப்படி போடலாம், எப்படி திருப்பி போடலாம். பொறுப்பை பாத்தீங்கன்னா படித்திருக்க வேண்டும், நியாயம். இப்ப படிச்சுட்டு வந்தான்னு வச்சுங்களேன், அவர் மீது வேற ஏதாவது வயசை பத்தி சொல்லுவாங்க. இது IAS ஆபீஸ்லயும் உண்டு, டிஃபென்ஸ்ல உண்டு, எல்லாத்தையும் உண்டு. 18,947 அப்படின்னு ஏதாவது ஒரு டேட் இருந்து வச்சுக்கோ, அது வந்து 18,9 இல்ல 18,4, அதனால நீங்க ரிட்டையர் ஆகணும்னு ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரி மேல கேஸ் போடுறது நான் நிறைய பார்த்திருக்கேன் என்னுடைய லாங் டென்யூர் as a ஜேர்னலிஸ்ட். அது மாதிரி விஜய்க்கு பல தர்ம சங்கடை உண்டாக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் நினைத்ததனால் இது மாதிரியான பிரச்சனைகளை பண்ணி விடுவாங்க. அந்த லோக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு சிவகுமார். உதாரணத்துக்கு சொல்றேன், மருதாடு, வந்தவாசி, ஓசூர், நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை அங்க இருக்கிறவருக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் எங்க நின்றுட்டு. எதுக்கு வந்து அவனோட காலேஜில் படிச்சிருப்பான், அங்க எதுக்கு ADMKல இருக்கவங்க தாபேலுக்கா இருக்கவங்கலாம் அவனுக்கு இருக்க ஒரு சண்டை வெளில வரும், அது மீடியாவில் வரும், அது கோர்ட்டுக்கு போகும். இது ஒண்ணுமே கடைசியில் எண்டு கிடையாது, அதுக்குள்ளேயும் அசைவலை முடிஞ்சு போடும், 5 வருஷம் ஆயிடும். ஸோ DMK எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு சேரவாத்தி பூசணும் விஜய் மேல என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அதனால்தான் இதெல்லாம் ஒரு சைடு டெவலப்மெண்ட்ஸா நான் பார்க்கிறேன். சார், இப்ப விஜய் வந்து தாவேகா கட்சியில இருந்து MP-யை வந்து ராஜ்யசபாக்கு அனுப்பலாம். சோ அவர் வந்து முதல் MP-யா யாரை தேர்ந்தெடுக்க கூடும்? சோ ஒரு சில விஷயங்கள் இங்க நடக்கிறது. சோ நான் கேள்விப்பட்ட மட்டும் தன்னுடைய தகப்பனாரே அனுப்பலாம் சொல்றாங்க. இல்லை என்றால் தனக்கு ஆப்து நண்பராக இருக்கக்கூடிய இந்த பலனை இப்போ MGR வந்து ஜெயலலிதாவை அனுப்பிச்சாரு. ஒருவேளை த்ரிஷாவை அனுப்பலாம், யாரு கண்டா? ஒரு ஏன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுது, ஹிந்தி பேசுது, தமிழ் பேசுறாங்க, மலையாளம் பேசுறாங்க, எல்லா பாஷையும் பேசுறாங்க. ஒரு சார்மிங் பர்சனாலிட்டி மாதிரி அனுப்பணும் இல்லையா? அரசியல்வாதியா பேசணும்னா அரசியல்வாதி யார் வச்சிருக்காரு மனசுல தெரியாது. காரணம், இன்னைக்கு நான் பார்த்தேன் சிவகுமார், தமிழ்நாட்டுல 2026 பொது தேர்தலை பத்தி ஒரு PhD பண்ணலாம் சிவகுமார். அவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்கு. ஒண்ணு இல்ல, ஸ்ரீரங்கத்தினுடைய MLA ஒரு சமையல் பண்றவனுடைய பையன், ஸ்ரீரங்கம் கோவில்ல மடப்பள்ளின்னு இருக்கும் சமையல் அறை, அதுல வேலை செஞ்சு வந்து அவர் ஹிந்து குடும்பத்துல சமையல் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அந்த அம்மா சுகந்தின்னு பேரு. அது அவருடைய உறவுக்காரர் எனக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு பெரிய தெங்கல் ஐயங்கார், நல்ல திருமணட்டு வரோம். அதே மாதிரி மயிலாப்பூருடைய ஒரு MLA வந்து ஐயர் வெங்கட்ராமன் வந்து மினிஸ்டரா இருக்கார். இதெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் இருக்கு. இதையெல்லாம் கெடுப்பதற்கு திமுக கண்டபடி செய்யும். இதனால ஒரு ஒரு விதமான போக்கு தமிழ்நாட்டில் மாறி இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு சோசியல் இன்ஜினியரிங்க நன்னா கொண்டுட்டார் விஜய். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா 2 கழகங்கள் ஒழிஞ்சுது சார். இன்னும் ஒரு போல பாத்தீங்கன்னா விஜய் இன்னும் ஒரு 10 வருஷம் கண்டினியூ இருப்பார் சார். என்னுடைய அரசியல் ரீதியாக என்னுடைய கருத்து சார். இப்போ ஒரு எலெக்ஷன்ல வந்து திமுகவும் அதிமுகவும் நம்ம வந்து தோற்கிறத வச்சு நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியுமா? இன்னைக்கு தான் எடப்பாடி சொல்லியிருக்காரு வெற்றியும் தோல்வியும் சகஜான்ட்டு. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அவங்க தாவேக்காவோட வெற்றிக்கு வந்து ஆதாரமே அவங்க வந்து நேற்று சொன்னாரு, இன்ஸ்டாகிராம்ல வந்து ரொம்ப பரப்புரை செஞ்சதும் குழந்தைங்களை வச்சு பரப்புரை செஞ்சதும் அப்படின்ட்டு. ஸோ முன்னாள் முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி சொல்ற போது குழந்தைங்களை வச்சு பரப்புரை செய்யறது அது வந்து ஒரு தவறான விஷயம். அதை அவங்க சட்டப்பூர்வமா முன்னெடுப்பாங்களா? சட்டப்பூர்வமா கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்குது. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நீங்க குழந்தையெல்லாம் வச்சு பண்றாங்களா இல்ல? 2 விஷயம் சார். இன்னைக்கு DMK-னுடைய ட்விட்டர் ஹேண்டில்ல ப்ளீஸ் விசிட் இன்ஸ்டாகிராம் dmk.com, விசிட் ஃபேஸ்புக் DMK, விசிட் டிக்டாக் dmk.com வருது. ஏன் இன்னைக்கு போடுறாங்க? நேற்று மட்டும் போடல. நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாக இருந்த பெண் நிறுவனம், குறிப்பாக அவருடைய மருமகன் சபரீசன் ஒரு பக்கம் நீலன் பக்கத்துல ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காரு. ஆமா, he says எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்னு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறார் சார் ஸ்டாலின்? அது சொல்லுங்க. அதை தவிர ஒரு எழிலன் என்று சொல்லக்கூடிய ஒரு MLA, DMK MLA சென்னையில் அவர் தோத்து போயிட்டார். அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு,
அந்த ட்விட்டர் நம்ம தென்னவன் மீடியா நேர்கள் ட்விட்டர் பக்கத்துல போய் பார்க்கலாம். 60 வயசு மேல இருக்கணும் எல்லாரும் திமுக வெளில போயிடுங்கிறாரு. அதுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு போட்டிருக்காரு. ஆக மொத்தம் துரைமுருகனுக்கும் டிஆர் பாலுக்கும் அருண் இந்த நேருவுக்கும் நம்ம பொன்முடிக்கு இவங்களுக்கு எல்லாம் ஒரு சவால். இப்போ வந்து ஜெகத் ரக்ஷகன் எல்லாருக்கும் 60 வயசு மேல ஆச்சு, அவளை வெளில போடுவான். ஆக மொத்தம் சோசியல் மீடியா எந்த மீடியா இருக்கு சார். தமிழ்நாட்டில் ஒரு புத்துணர்ச்சி வந்துருக்கு. ஹிஸ்டரி ஹஸ் பீன் ரிட்டன் இன் 2016 என்று தான் என்னுடைய காரணம். 1967 இருந்து நான் தேர்தலை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய தகப்பனார் மரியாதைக்குரிய மூதறிஞர் ராஜாஜியிடம் வேலை செஞ்சார். கூடவே என்னுடைய எங்க அப்பா வந்து பெரியறிஞர் அண்ணா அவர்களிடம் காகித மில்லத்துக்கெல்லாம் போயிருக்காரு. நான் கூட போயிருக்கேன் சின்ன வயசுல, 15-16 வயசுல. அப்ப இருந்து இன்னைக்கு அரசியல் பார்க்கிறேன். அரசியல் மாறிவிட்டது. விஜய் ஒரு புரட்சியை செய்தார். அந்த புரட்சிக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்மறையாக இருந்த ஓட்டு. அதே நீ பேச மாட்டேங்கிறீங்க. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாத மீதி கட்சிகள்லாம் விஜய் பண்ணிட்டாரு. லாஸ்ட் 3 daysல இன்ஸ்டாகிராமில் போட்டான்னு நீ ஏன் போடலையா? நீ எத்தனை போட்டீங்க? மோடியா காடியா டாடியா போடியான்னு எத்தனை பேருக்கு கிண்ட பண்ணீங்க? அமித்ஷாவை என்ன பண்ணீங்க? பிராமணர்கள் ஓட விட்டீங்க. இன்னைக்கு பிராமணனுக்கு 3 சீட் கொடுத்துருக்காங்க. பூரா பிராமணனுக்குலாம் புத்துயிர் கொடுத்துருக்காரு விஜய். சீமான் இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? சீமான் சொன்னாரு பெரியார் மண், பெரியார் மண், பெரியாரே ஒரு மண்ணு அப்படின்னாரு. அது தைரியமா சொல்லக்கூடிய அளவு. அதெல்லாம் தான் இப்ப அண்ணாமலை போட்ட ஒரு பேஸ்மெண்ட், நம்ம சீமான் போட்ட பேஸ்மெண்ட், எடப்பாடி பழனிசாமி போட்ட பேஸ்மெண்ட்ல விஜய்க்கு வந்து ஒரு பம்ப் கிடைச்சிருக்கு சார். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டூர் அண்ட் பண்ணது. அது தவிர திமுக எவ்வளவு விஜய் குழுக்கம் நடத்த வச்ச கரூர்ல பாருங்க, சங்கீதா மேட்டர்ல பாருங்க ஒய்ஃப். ஏன் சார் என் ஒய்ஃப் என்ன நான் பண்ணிட்டு போறேன், உங்களுக்கு என்ன சார்? நான் 10 பேரோட இருப்பேன், 10 பேரோட பொண்ணுன்னு இருப்பேன். அது பர்சனல் வாழ்க்கை, அரசியலுக்கு அது சம்பந்தம் கிடையாது. இவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா என்ன? அதுதான் இப்ப ஜனங்கள்லாம் வெறுத்தாங்க. விஜய்க்கு மேல இருந்த கொஞ்சம் அனுதாப அலை தான் விஜய்க்கு வெற்றி கொடுத்தது என்று என்னுடைய கணிப்பு. சார் 2 வாரம் முன்னாடி நம்ம மீட் பண்ணும்போது நீங்க தான் வந்து சொன்னீங்க, நம்ம தென்னவன் மீடியா சேனல் தான் முதல்ல அதை நீங்க ஓபன் பண்ணீங்க. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜயை வந்து முதல்வராவது தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்கிறது அப்படின்னு. அப்புறம் அது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. பல தரப்புலையும் பல விதமான செய்திகள் அது குறித்தே வந்தது. இப்ப ரஜினிகாந்தே வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் செய்யல, இந்த மாதிரி தரங்கட்ட வேற நான் செய்ய மாட்டேன்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. சோ இந்த முயற்சி வந்து எவ்வளவு தூரம் வந்து அதை கொண்டு போனாங்க? இந்த முயற்சி நின்னதுக்கான காரணம் என்ன? கொண்டு போனது உதயநிதி, நின்றது காரணம் விஜய். கொண்டு போனது வந்து திமுக விஜயை தடுக்க வேண்டும் என்று நான் முதல்ல சொன்னேன். தென்னவன் மீடியாவுக்கு முதல்ல சொன்னது சிவகுமார் ராஜகோபால். இன்னைக்கு கூட யாரோட போய் போட்டு பார்க்கலாம். எனக்கு சொன்னவர் ஒரு மாபெரும் தலைவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு போன் பண்ணி தொலைபேசி மூலமா சொன்னாரு, ஏதோ நடக்குது ராஜகோபால், கிச்சு கிச்சுன்னுட்டு நாளைக்கு காத்தால எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர். அதே ஆளுக்கு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு சொன்னாரு, இல்ல இப்ப திருமாவளவன் வந்துட்டாரு சார். 3 நாள்ல 3 சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கா சார்? ஒண்ணு விஜய், ஒண்ணு திருமாவளவன். 2 ஓட்டு வச்சு நீ வந்து முதலமைச்சர் ஆகலாம். 47 ஓட்டு வச்சு எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். 103 வச்சு பண்ணக்கூடாது விஜய். இது என்ன சார்? இது முழுக்க சூழ்ச்சி செய்தது முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம். அது எனக்கு சோர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் உதயநிதியுடைய ஆள் தான். உதயநிதி வாண்டட் டு ஸ்டாப் இட். காரணம் உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் ஐபால் டு ஐபால் சண்டை. சிவகுமார், நம்ம வந்து மத்திய அமைச்சரவைக்கு வருவோம். ஸோ பிரதம மந்திரி வந்து வெளிநாட்டு ட்ரிப்ல இருந்து டெல்லிக்கு திரும்பின அப்புறம் மத்திய அமைச்சரவை விரிவாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இதுல வந்து தமிழகத்துல சேர்ந்த மினிஸ்டர் என்ன மாற்றம் இருக்கும்? தமிழகத்துல இருந்து வேற யாராவது புதுசா மினிஸ்ட்ரிக்கு வந்து இண்டக்ட் ஆவாங்களா பாஜக சார்பா? அவருக்கு சான்ஸ் உண்டு. எல் முருகன் அவர்கள் கண்டிப்பாக நீக்கப்படுவார் என்று தான் மத்திய பாஜகவில் கேள்விப்படுகிறேன். காரணம் அவர் தோற்றுவிட்டார். தவிர உத்தரப்பிரதேச எலெக்ஷன் வருது சிவகுமார். அது வந்து 80 லோக்சபா சீட்டு, அதுல 50 பேர் ஜெயிச்சிருக்காங்க இவங்க. அதுல இருந்து 2-3 பேருக்கு கொடுக்கணும். ஜெகதம்பிகா பாலுக்கு நிச்சயம் கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இளைஞர்களாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யாவிற்கும் அனுராக் தாக்கூருக்கும் கொடுப்பார்கள். இந்த மந்திரி மண்டல் என்பது கண்டிப்பாக எப்படி நதீன் நவீனை வந்து 45 வயது விற்பனை போட்டுறாங்களோ அதே மாதிரி மோடியினுடைய மந்திரி சபையில் பல இளைஞர்கள் முகங்கள் இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் விஜயினுடைய என்ட்ரிக்கு பிறகு நரேந்திர மோடி கண்டிப்பாக முடித்துக் கொள்வார்.
தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு ஒரு மறைமுகமாக நரேந்திர மோடி கொடுத்த செய்தி, நிதின் நவீன் போன்றவர்களை எல்லாம் போட்டு திமுகவில் அந்த மாதிரி போட முடியுமா, அதிமுகவில் போட முடியுமா என்று கேள்வி எழுப்பினார்கள். நிதின் நவீனுக்கு வயது சின்னது, 45 வயது. அவரை விட 5 வயது அதிகமான விஜயை பொதுமக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புரட்சி அகில இந்திய அளவில் வெடிக்க இருக்கிறது. விஜய் செய்த புரட்சி அகில இந்திய அளவில் வரும். அதற்கு முக்கியமான காரணங்களை மனதில் கொண்டு தான் பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய கேபினெட்ல விஜயை விட சின்ன வயசுல இருக்குன்னு போடுவாங்க. அப்பதான் விஜய்க்கும் அந்த அவங்க எல்லாம் கிராஜுவேட் ஆகும்போது 2 பேரும் ஒன்னா மேல வருவாங்க. சார், இந்த வாய்ப்பு வந்து திரு அண்ணாமலைக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கா? கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும் சார், நிச்சயம் கிடைக்கலாம். ஏன்னா அண்ணாமலை வந்து இன்னும் அவருடைய ட்ரிப்ல இருந்து திரும்பல. அவர் வந்து அங்கேருந்து ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. ஸோ அவர் தமிழக பாஜக வந்து ஆக்டிவா இருப்பாரா, இல்லாட்டி மத்திய அமைச்சர்களை சேர்ந்து தேசிய அளவு பாஜக ஆக்டிவா இருக்க போறாரா? எந்த அளவுல இருந்தாலும் தமிழக அரசியலுக்கு இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு எல்லாருமே லீவ் எடுத்துக்கணும் சிவகுமார். ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி எந்த கட்சியா இருந்தாலும். ஏன்னா விஜயனுடைய அந்த ஒரு ஆக்கிரமிப்பு என்பது இளைஞர்கள் மனதில் அதுக்காக ரஜினிகாந்த் 2 வருஷம், ஸ்டாலின் 6 மாசங்கிறாரு. நான் 1 வருஷம் சொல்றேன். பல தேர்நிலவு காரணம் 1 வருஷம் இருக்கும், ஹனிமூன் பீரியட். இன்னைக்கு விஜய் எதிர்த்து யாரும் பேச முடியாது. இப்போ உங்களால பொதுமக்கள் அவ்வளவு ரசிக்கிறாங்க அவரை. ஏன்னா அந்த ஒரு விசிலடி, இந்த பாட்டு வந்து எவ்வளவு போச்சு. அந்த மாதிரி என்னை பொறுத்து மட்டும் கண்டிப்பாக அண்ணாமலை நன்றாக படித்தவர், விஷயம் தெரிந்தவர், நன்றாக. இப்ப பாருங்க, ஜோசப் விஜய் பத்தி இன்னைக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சென்னை வந்துட்டாரு. அவர் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றாரு, அந்த ஜோசப் விஜயனுடைய சிபிஎஸ்சி இருக்கு, அங்க நீ ஹிந்தி சொல்லித்தரையே, உங்களுடைய அப்பாவுடைய லேண்ட்ல நீ நடத்துற, அந்த டாக்குமெண்ட்லாம் வெளில கொண்டுட்டார். ஏற்கனவே தெரியும் பொதுமக்களுக்கு. அங்க நீ ஹிந்தி சொல்ற, 2 மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட், 3 மொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றியே அப்படிதான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. எப்படி திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பல கல்லூரிகள் நடத்துகிறார்களோ சிபிஎஸ்சி எல்லாம், அதே மாதிரி விஜய் ஆளுநரும் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கொஸ்டின் கேட்டது அண்ணாமலை. இனிமேல் வந்து அண்ணாமலை ஆக்டிவ் ஆயிடுவார். வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்த மட்டும் ஒரு புது விஜய் உருவாவார் 5 வருடத்தில். விஜய்க்கு எதிரி என்பவர் தமிழ்நாட்டில் ஒருவரும் இல்லை. அண்ணாமலைக்கு இருந்தாலும் அண்ணாமலை மத்திய அரசாங்கத்துக்கு போயிட்டாருன்னா தமிழ்நாட்டுக்கு கவனிப்பார். ஏன்னா நரேந்திர மோடிக்கு மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி ஒன்றும் 2029 ஜெயிக்கணும், அதெல்லாம் கொண்டு கொடுக்கணும். தென்னிந்தியாவில் பாத்தீங்கன்னா எல்லாமே காங்கிரஸ் மயமாக இருக்கிறது. அதுல ஒரு அச்சம் இருக்கிறது. அதையெல்லாம் தூளாக்க வேண்டும் என்றால் மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலை போன்றவர்களாம் உட்கார்ந்து தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு எதிர்கட்சி தேவை. அது திமுக அல்ல, அதிமுக அல்ல, பாஜக அல்ல. புது உருவம் வந்தால்தான் தமிழகத்தில் ஒரு நடக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், திராவிடியன் மூவ்மெண்ட் என்பது நசுங்கி விட்டது, மயங்கி விட்டது, டெசிமேட் ஆயிடுச்சு. அந்த பாலிசி ஐடியாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா ஹிந்துத்துவா தான் வந்தாகணும். அது யார் மேல்படுத்துவார்? அண்ணாமலை. அது யார் மேல்படுத்துவார்? நயினார் நாகேந்திரன். அது யார் மேல்படுத்துவார்? சின்ன வயசு பசங்கள்லாம். ஸோ அது மாதிரி 45 வயசு இருந்தா கூட 50 வயசு ஆளுங்க தான் விஜய்க்கு ஒரு டக்கர் கொடுக்க முடியுமே தவிர உதயநிதியால கூட கொடுக்க முடியாது சார். சார், நீங்க வந்து காங்கிரஸ் வந்து தென்னிந்தியாவில வந்து தலை தூக்க முயற்சி பண்றதுன்னு இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க. ஒரு கருத்து என்ன நிலவருதுன்னா, ராகுல் காந்தி விஜயோட வந்து ரொம்ப இணக்கமா இருக்கிறதுக்கு காரணமே அவர் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க இந்த ஜென்சி புரட்சியை வந்து இந்தியாவில ஏற்படுத்துறதுக்கு விஜய் மூலமா ஏதாவது திட்டமிடலாம் அப்படின்னு வந்து ஒரு கருத்து பரவுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அது ஒண்ணுமே கிடையாது சார். ஜென்சிக்கெல்லாம் இந்தியாவில இடமே கிடையாது சார். ஜென்சின்னு நேபாளில் வருமே தவிர இந்தியாவில கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டுல ஜென்சி இல்லவே இல்லை. திமுகக்கு விரோதமான ஓட்டு, சிம்பதி ஓட் ஃபார் விஜய். அது தவிர ஜென்சி என்பது காரணம் என்ன என்று கேட்டால், ஜென்சிக்கு வரவிடாத பண்றதெல்லாம் சிவகுமார், அந்த எல்ஜிபிடி, ஹோமோசெக்சுவாலிட்டி, லெஸ்பியான்ஸ் அந்த மாதிரி கும்பல் தான் ஒரு ஜென்சிக்கு போகுமே தவிர நேபாள் ஒழிஞ்சது பாருங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் அது மேலாம் கிடையாது. ஸ்டில் வி ஹேவ் வேல்யூஸ் ஃபார் கல்ச்சர், ஸ்டில் வி ஹேவ் வேல்யூ ஃபார் காட் அண்ட் டெய்டிஸ். ஸோ அதனால அந்த ராகுல் காந்தி விஜய் பிரதமர் ஆகிறார் என்றால் ராகுல் காந்திக்கு விஜய் மீது கோபம் வர ஆரம்பித்தும். எப்படி உதயநிதி அடுத்த சீஃப் மினிஸ்டர் ராகுல் காந்திக்கு பண்ணி திமுக உறவை பிரித்து கொண்டார்களோ, அதே மாதிரி விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் இடையே கூட 1 வருடம் 2 வருடம் கழித்து லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக சில கருத்து வேறுபாடுகள் வருவதில் ஆச்சரியப்பட வேண்டாம். ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகவே முடியாது சிவகுமார்.
விஜய் என்ன ஆவார் தவிர ராகுல் காந்தி ஆக முடியாது. சார் இப்ப நம்ம அதிமுக பக்கம் வருவோம். ஸோ ஒரு வாரம் முன்னாடி ஆரம்பிச்ச அவங்க பிரச்சனை 2 பக்கமும் இழுபறியா இருக்கு. சி.வி. சண்முகம் சொல்றாரு பொதுக்குழுவை கூட்டணும்ட்டு, எடப்பாடி சொல்றாரு நம்ம பேசியே தீர்த்துப்போம் அப்படின்ட்டு. அதிமுக பொதுக்குழு கூட்டப்படுமா? பொதுக்குழு கூட்டப்பட்டா என்ன ஆகும்? இப்போ அதிமுகவின் நிலைமையை 2-3 விதங்களாக பார்க்கலாம். அகில இந்திய அளவில் 2014க்கு பிறகு காங்கிரஸ் எப்படி ஒன்றும் இல்லாத ஆனதோ அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக குறைஞ்சு கொண்டே வருகிறது. ஐயா கருணாநிதி மறைவிற்கு பிறகு திமுக அழிந்து விட்டது. இப்பொழுது தோல்வியாற்ற பிறகு ஸ்டாலினால் கூட நிறுத்த முடியாது. பார்த்துட்டாருங்க, இந்த KN நேரு அப்புறம் இந்த செந்தில் பாலாஜி போனவனா கைது செய்தா திமுக சிக்கு சிக்கு பிக்கு பிக்குன்னு பிச்சுன்னு போயிடும். அந்த நிலைமையில கண்டிப்பாக என்னை பொறுத்த மட்டில் ஒரு புது ரூபம்தான் வரும் என்று நினைக்கிறேன். அதிமுக மெல்ல மெல்ல தலை தூக்கும். அதிமுகவில் இருப்பது கவுண்டர் தேவர் பிரச்சனையை தவிர அதிமுகவுக்கு சிம்பிளிஃபை பண்ண அதுதான் சீனிவாசன். எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் சென்றிருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் இருந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி விரோதம் பார்க்காமல் ஒரு ரிசர்வேஷன் இல்லாம எல்லாரையும் ஒருங்கிணைத்து போகணும். ஆனா ஒரே பிடியா இருக்காரு. சசிகலா சேர்த்துக்க மாட்டேன்னு சேர்த்துக்கவே இல்லை. OPS சேர்த்துக்க மாட்டேன், அவன் DMK போய் சேர்ந்தாரு. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி சொல்வதெல்லாம் நடந்த மாதிரி தான் இருந்ததுங்க. இப்ப இனிமேல் நடக்குமானா சந்தேகம். காரணம் அவருக்கு 70 வயதாகிவிட்டது. வரக்கூடிய இளம் தலைமுறைகள் அதிமுக திமுக மறந்துட்டாங்க சார். தேவ் கான் ஃபார் விசில் சார். நான் எனக்கு 75 வயசு ஆச்சு. நான் நேரம் பார்க்கறதுனால சொல்றேன். யாரை பார்த்தாலும் விசில் விசில் சொன்னாங்க. தவிர தங்களுக்கும் நினைவு இருக்கும், 3 மாதத்திற்கு முன்னதாக நாம் இருவரும் பேசினோம். நான் சொன்ன தமிழ்நாட்டில் DMK வருது கஷ்டம் சார் சொன்னேன். சொன்னேன்னா இல்லையா? அங்க அசம்பிளின்னு நீங்க தான் சொன்னீங்க. அங்க அசம்பிளி நான் சொன்னேன். ஆமா, அது மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுன்னு பேசினா நன்னா இருக்கும். எனக்கு ஒரு 40-50 வருஷம் தமிழ்நாடு பாலிசி பண்றதுனால மரியாதைக்குரிய கருணாநிதி, மரியாதைக்குரிய ஜெயலலிதா, ஐயா மோடி அவர்கள், அமித்ஷா அவர்களுடைய ட்ரைனிங்லாரையும் இன்னும் சொல்ல போனா பக்தவச்சன் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டரா போனேன் சார். தினமணிக்கும் மெயில் என்று ஆங்கில பத்திரிகைகளுக்கும் பக்தவச்சன் என் பக்கத்துல உட்காந்து பேசுவார். நீங்க ஜெயந்தி நடராஜனை கேளுங்க, எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் அந்த அம்மா. அவங்க காலேஜ் டிபேட்ல நான் போயிருக்கேன். அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்போ அன்றிலிருந்து அரசியல் படித்ததனால் தமிழகத்தினுடைய அரசியல் ஒவ்வொரு ரத்தத்துறையிலும் அந்த இது போகும் எனக்கு. அதனால நான் தைரியமா சொல்ல முடியும், தமிழகம் இனி திராவிட கட்சிகளை மறந்து விட வேண்டியது. விஜயனுடைய சிம்பிளா சொல்ல போன நியூ ஹிஸ்டரி இஸ் பார்ன். ஃப்ரீடம் வந்து தமிழ்நாட்டுக்கு விஜயிசம் தான் இருக்க போறது. சிவகுமார் சார், நீங்க அதிமுகவுக்கு ஒரு புதிய ரத்தம் வரும் அப்படின்னு சொன்னாரு. அது குறித்து ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். ஸோ தமிழகத்தை சேர்ந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் மூத்த பத்திரிகையாளர்னால அவருடைய ஒப்பீனியனுக்கு நான் மதிப்பளிச்சு இந்த கேள்வி கேட்க விரும்புறேன். அவர் அதிமுக தலைமைக்கு அஜித் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோலாகல ஸ்ரீனிவாஸ். அஜித் எப்படி சார் வர முடியும்? அஜித் எப்படி சார்? அஜித்துக்கு அதிமுக என்ன சம்பந்தம் சார்? அதிமுக ஒரு புதிய சக்தியை இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை பொறுத்த மட்டும் சீனிவாசன் அவர்கள், கோலால் சீனிவாசனுக்கு மரியாதை தருகிறேன். அவர் தமிழகத்தை புரிந்து கொண்டவர். ஆனால் டெல்லியிலிருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்துல பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த மட்டும் டிடிவி தினகரன் அந்த கட்சியை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக அதிமுக மிளிரும் பிரகாசமாக இருக்கும். ஓகே, நன்றி. நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஒவ்வொரு டெல்லி ராஜகோபாலர் மிக பரபரப்பான செய்திகள் பலவற்றை நம்முடன் பகிர்ந்துள்ளார். அவருடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். கான்பிடென்டா இருங்க சார். நம்ம அடுத்த சந்தேகம். கண்டிப்பா கண்டிப்பா மேலும் பல செய்திகளோட நம்ம சந்திப்போம் சார்.